ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மேங்கோ டிசைனில் ஒரு சிம்பிளான ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம 3 லைன் வந்து ஜரி த்ரெட் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் 3 லைனு. நான் வந்து எப்பயுமே என் ஃப்ரண்ட் நெக் டிசைன் வந்து வீடியோ போடுறேன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா பேக் நெக்கு டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் ஃப்ரண்ட் நெக் டிசைனை வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். சுகர் பீடு வந்து 2 ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உட்டன் நீடலில் வரும்னா நீங்கள் உட்டன் நீடலை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அயன் நீடலில் சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அயன் நீடல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், உங்களுக்கு வளையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உட்டன் நீடல்லையும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் வந்து உட்டன் நீடலில் வந்து சுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு அடுத்ததாக 3 mm பஞ்ச் பீடு வந்து ஒரு லைன் கொடுக்குறேன். பஞ்ச் பீடு வந்து நீங்கள் சிங்கிள் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸி, பிகினர்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டிருக்காங்க, அதனால் பார்டர் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு லைன் வந்து பஞ்ச் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டு நாட் பண்ணி முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த பஞ்ச் பீடுக்கு நடுவில் வந்து ஒரு சிங்கிள் பீடாக வந்து இடையில வர்ற மாதிரி பீட் லாக் மெத்தடை யூஸ் பண்ணி நான் லாக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த த்ரெட் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து அந்த லைனுக்குள்ளேருந்து தான் வந்து அந்த த்ரெட்டை எடுக்கிறேன். அப்படி நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த கேப் வந்து நமக்கு தெரியாது. அந்த பீடை ஒட்டியே வர்ற மாதிரி நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு கவனிச்சிங்கனாவே அது கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக வந்து மேங்கோ டிசைன் வந்து நான் ஏற்கனவே ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுட்டு அது உள்ளே தள்ளி தான் நீங்கள் வந்து டிசைன் வந்து மார்க் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேங்கோ டிசைன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த எட்ஜிலிருந்து 1.25 இன்ச்சு வைக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி 1.25 இன்ச்சு கேப் விட்டு பூரா லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மார்க் பண்ண அந்த டாட் மேலே வந்து வச்சு அந்த மேங்கோ டிசைனை ஒரு விரலால் அழுத்தி பிடிச்சிட்டு அது மேலே லைட்டாக அப்படியே ட்ரா பண்ணி விடுங்க. சாரீ ஃபுல்லாகவே மேங்கோ டிசைன் வந்த மாதிரி தான் இருக்குது, அதனால தான் மேங்கோ டிசைன் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் ஃபோன்லேயும் டவுன்லோட் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஆனால் வந்து இது வந்து சாரியோட ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஃபோனில் வச்சு என்னால் ட்ரா பண்ண முடியல. அதனால் பேப்பரில் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்ததாக வந்து அந்த நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிற அந்த லைன் மேலேயே வந்து 2 லைன் வந்து ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிறது மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஷேப் வந்து அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரணும். நம்ம வரைஞ்சிருக்கிறது மேலேயே ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த ஷார்ப்னஸும் அந்த வளைவும் நமக்கு மேங்கோ ஷேப்பில் கரெக்டாக கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். லூஸ் ஃபிட்டு ஸ்டிச் பண்ணாதீங்க, ஷேப் கரெக்டாக வராது. இந்த மாதிரி வளைஞ்சு வரும்போது செயின் ஸ்டிச்சை வந்து லூஸ் விடாமல் கரெக்டாக
ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் வராது. இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டு நாட் பண்ணி 2 லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து சாரீ கலர் வந்து எல்லோ கலரு, அதனால் மேங்கோக்குள்ளே எல்லோ த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். இது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வரலன்னா அந்த மேங்கோ டிசைனுக்கு நடுவில் லைட்டாக ஒரு கோடு வரைஞ்சிட்டு அந்த கோடை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த லாக் ஸ்டிச், சின்ன லாக் ஸ்டிச் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டு நீங்கள் இழுக்கும் போது அது லாக் ஆகிடும். இதிலே நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்டு நாட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து நம்ம சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக நடுவில் வந்து லைட்டாக கேப் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப விட்டுறாதீங்க. சுகர் பீடு வந்து எவ்வளோ சைஸு இருக்குதோ அந்த சைஸுக்கு நம்ம கரெக்டாக விட்டோன்னா போதும். ரொம்ப கேப் விட்டுட்டிங்கன்னா சுகர் பீடுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் துணி வந்து கிளாத் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். லைட்டாக சுகர் பீடுக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டுட்டு இந்த பக்கமும் த்ரெட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதை வந்து எண்டு நாட் பண்ணாத அப்படியே வந்து அந்த த்ரெட்டு அந்த கேப்பை மறைக்கிறதுக்காக செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நான் கொடுத்துக்கிறேன். அந்த ஓரத்தில் கேப் இருந்தாலே நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணும்போது அந்த கேப் தெரியாது. இப்போ பாருங்கள், முடிச்சுட்டு இப்போ வந்து எண்டு நாட் பண்ணி மேங்கோ டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அந்த கேப் விட்டோம்ல அதில் வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தாலே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.